Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 7th Maths Term 1 Exercise 1.3ல question number 5 பார்க்கலாம். Check the following for equality and if they are equal, mention the property. ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். தென் செக் பண்ணதுக்கப்புறம் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது என்ன டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணி காட்ட போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். 8 minus 13 into 7 and 8 minus 13 into 7. ஸோ இங்கே ப்ராக்கெட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ இதை லெஃப்ட் ஹேண்ட் சைட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு? 8 minus 13 into 7 that is equal to 8 minus 13 into 7. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிக்கலாமா? 8லேருந்து 13 நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 5. கிரேட்டர் நம்பருடைய சைன் மைனஸ் அப்படிங்கிறதுனால -5 into 7 that is equal to 8 minus. ஸோ ப்ராக்கெட்டில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஃபர்ஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ரெண்டுமே மல்டிபிகேஷனில் இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா 7 3s are 21, ரிமைனிங் 2, 1 7s are 7, 7 plus 2 9. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணலாம். 7 5s are 35, தென் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 35 தட் இஸ் ஈக்குவல் டு. ஸோ இங்கே ஒரு வேல்யூ ப்ளஸில் ஒரு வேல்யூ மைனஸில் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணுவோம். 91லேருந்து 8 சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 83 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். கிரேட்டர் நம்பருடைய சைன் மைனஸ், ஸோ -83 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இல்லையா? ஸோ ரெண்டு வேல்யூமே ஈக்குவல் கிடையாது. ஸோ நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி எழுதுறோம். ஈக்குவலாக இருந்தால் தான் அது என்ன ப்ராப்பர்ட்டின்னு நம்ம மென்ஷன் பண்ணி காட்டணும். பட் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் ஈக்குவலாக இல்லை. ஓகேவா? ஸோ செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் ஒன் -6 minus of +8 into -4 and -6 minus 8 into -4. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கலாம். -6, ஸோ இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -8 into -4 that is equal to -6 minus of இந்த ரெண்டு வேல்யூ மல்டிபிகேஷனில் இருக்கு இல்லையா? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 8 4s are 32 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இங்கே ரெண்டு வேல்யூவே மைனஸில் இருக்குது. ஸோ ஆட் பண்ணுவோம். 8ஓட 6 ஆட் பண்ணோம்னா 14 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரெண்டுமே மைனஸ் இருக்கிறதுனால ஸோ -14 தட் இஸ் ஈக்குவல் டு -4. ரைட் ஹேண்ட் சைடில் எழுதும்போது -6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 32 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 4s are 16, 6 ரிமைனிங் 1, 1 4s are 4, 4 plus 1 5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு வேல்யூ மைனஸில் இருக்குது, ஒரு வேல்யூ ப்ளஸில் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணுவோம். 32லேருந்து 6 சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 26 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். கிரேட்டர் நம்பருடைய சைன் ப்ளஸ் அப்படிங்கிறதுனால +26. ஓகேவா? ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூவை ஈக்குவல் பண்ணலாம். ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா? இல்லை. ஸோ நாட் ஈக்குவல். சரியா? ஈக்குவலாக இருந்தால் தானே என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். தென் தேர்ட் ஒன் பார்க்கலாம். 3 into -4 plus -10 and 3 into -4 plus 3 into -10. ஸோ இந்த வேல்யூவில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது எல்லாமே நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ 3 into இங்கே -4 -10 எப்படி எழுதலாம்? -4 ப்ளஸ் இன்ட்டு -10 எழுதலாமா? that is equal to. ஸோ இது ரெண்டுமே செப்பரேட் ப்ராக்கெட், இது ரெண்டுமே செப்பரேட் ப்ராக்கெட். ஸோ எழுதும்போது எப்படி எழுதலாம்? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 3s are 12 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 10s are 30 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரியா? ஸோ இங்கே ஒரு -4 -10 ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால ஆட் பண்ணுவோம். ஸோ 3 into ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா -14 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இல்லையா? that is equal to right hand side -12 plus into minus 30 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 into -14 plus into minus 4 3s are 12, 2க்கு ரிமைனிங் 1, 1 3s are 3, 3 plus 1 4, 42 அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் ரெண்டுமே மைனஸ் வேல்யூ. ஸோ ஆட் பண்ணுவோம். -30 plus 12 42. ஸோ இங்கே பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஈக்குவலாக இருந்தால் அது என்ன டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி எழுதணும் இல்லையா?
ஸோ இது என்ன டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி? இட் இஸ் த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன். ஸோ அடிஷனை பேஸ் பண்ணி இங்கே அடிஷனை பேஸ் பண்ணி இது ஒரு மல்டிப்ளிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. டிஸ்ட்ரிபியூட்டிவ் அப்படின்னா இங்கேருந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் பாருங்கள், இங்கேருந்து ரெண்டு வேல்யூவை இங்கே மல்டிப்ளை பண்ணிருக்கு இல்லையா? ஸோ இது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆன் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன். ஓகேவா? இந்த கொஷினோட எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தென் விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.